ஆசிரியராக இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிஹெச்டி ஸ்டடி செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பிள்ளைங்களும் வந்து யூடியூஷன் ஜாயின் பண்ணி யூடியூஷன் கற்றுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த யூடியூஷன் எந்த வகையில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட பெரியவர் வந்துட்டு 13 வயசு பொம்மான் படிக்கிறாரு. மக வந்து 12 வயசு, கடைசி வந்துட்டு 10 வயசு. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா டியூஷன் நான் அனுப்புறேன்னா ஃபிசிக்கல் டியூஷன் வெளியே நான் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு சப்ஜெக்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா 70 வெள்ளிக்கு குறைவா எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்த்தாக்கா என்னோட பிள்ளைங்க 3 பேர்த்தையும் நான் டியூஷன் அனுப்புறேன்னு சொன்னாக்கா 15 பாடத்துக்கு நான் அனுப்பணும். 15 பாடம் 70 வெள்ளி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 1000 வெள்ளி நான் செலவு பண்ணணும். ஆனா இப்போ நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறது ஒரு 300 வெள்ளி தான். ஸோ அங்க வந்து எனக்கு ஒரு 700 வெள்ளி சேரும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட் இஷ்யூ. ஓகே, நான் வந்து என்னோட ஷெட்யூல் பாத்தீங்கன்னா எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே கூட இல்லை, மண்டே டு சண்டே பாத்தீங்கன்னாக்கா நான் காலையில 6 மணிக்கு வீட்டுல இருந்து வெளியானேனாக்கா நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி ராத்திரி 9 ஆயிரும் எவ்ரிடே. ஸோ ஏன்னா நான் இப்போ பிஹெச்டி செய்யறதுனால நான் வந்து லீவ்ல இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லீவ்ல இருக்கிறதுனால ஸோ நான் வெளியே வந்து என்னோட பர்சனல் இஷ்யூஸ் இந்த மாதிரி வெளியே போனோம்னா காலையில 6 மணிக்கு பிள்ளைங்களை ஏற்றுறது இறக்குறது இப்படியே போயிட்டு இருக்கோம். ராத்திரி 9 ஆயிரம் நான் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. ஸோ அப்ப என்னால வந்து பிள்ளைங்க 3 பிள்ளைங்க நம்ம தனித்தனியா டியூஷனுக்கு அனுப்பினா என்னால முடியாத ஒரு விஷயம். அதே வேலையில என்னால பிள்ளைங்களை வந்து கைட் பண்றதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்க அந்த 9 மணிக்கு மேல பிள்ளைங்க படுத்துருவாங்க. ஸோ அவங்க எனக்கு வந்து பக்கத்துல உட்காந்து படிச்சு கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இப்போதைக்கு. ஸோ அந்த டைம்ல இந்த டியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா பிள்ளைங்க வீட்டுல இருந்தா படிக்க போறாங்க. ஆல்ரெடி டைம் டேபிள் இருக்கு, இத்தனை மணிக்கு தான் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் இருக்கிறதுனால அந்த டைமுக்கு பிள்ளைங்க கரெக்டா உட்காந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் லேப்டாப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த டைமுக்கு பிள்ளைங்க அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிடுவாங்க, ப்ராக்டிஸ் எல்லாம் செஞ்சிருவாங்க. நான் நார்மலி இந்த யூடியூஷன் ஜாயின் பண்றதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் எப்பவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண கையோடைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 3 ஆக்டிவிட்டி புக் செட் வாங்கி கொடுத்துருவேன். ஆனா வருஷம் முடியறதுக்குள்ள பிள்ளைங்க முடிக்கப்பட்டேன். ஓகேவா? ஆனா நான் கம்பல்சரி நான் வாங்கி கொடுத்துருவேன். ஈவன் நான் வந்து புக் ஷாப் போனேன்னா ஒரு 200 ரிங்கிட் நான் செலவு பண்ணாம புக் ஷாப்ல நான் வந்து வெளியே வர மாட்டேன். பிள்ளைங்க அவ்வளோ புக்கு வாங்கி கொடுப்பேன் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. பட் பிள்ளைங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா பக்கத்துல நான் இருந்தேன்னா செய்வாங்க, வீட்டுல இல்லைன்னா நார்மலா இது எல்லா பிள்ளைங்களும் செய்யற ஒரு விஷயம். ஸோ பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க, புக்கு பாதியோடய நிற்கும் வருஷம் முடியறப்ப. அப்போ இந்த யூடியூஷன் பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு வேண்டியது போன் தானே. ஸோ அந்த போன்ல ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால பிள்ளைங்க செய்யறாங்க. ஈவன் நான் ஆக்டிவிட்டி புக் வாங்கி கொடுத்தாலும் ஒரு டாபிக் வந்து ஒரு 20 கேள்வி, 3 புக்கு நான் வாங்கி கொடுத்தாலும் ஒரு 60 கேள்வி தான். பட் ப்ராக்டிஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு டாபிக்குமே 200 கேள்வி கிட்ட பிள்ளைங்க செய்யறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா சம்டைம்ஸ் பிள்ளைங்க செஞ்சிருவாங்க. நான் சொல்லுவேன் பிள்ளைங்க கிட்ட ப்ராக்டிஸ் செஞ்சிட்டீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிடுறேன், தென் கோ டு த நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அப்பதான் தெரியும். அப்போ நான் சொல்லுவேன், பட் எனக்கு மார்க் பண்றதுக்கு டைம் இருக்காது. பிள்ளைங்க செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு அடுத்த டாபிக் போக மாட்டாங்க. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல. ஸோ போக வெயிட் பண்ணுவாங்க, கேட்பாங்க அம்மா when you going to mark this one அப்படின்னு கேட்பாங்க. சொன்னேன் வெயிட் ஐயா அவ்வளோ பிஸியா ஓடிட்டு இருக்கு, என்னால வந்து மார்க் பண்ண முடியல. பட் இது வந்து யூடியூஷன்ல வந்து ப்ராக்டிஸ் ஆல்ரெடி எல்லாமே மார்க் பண்ணி கொடுத்துரு. ஸோ அங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அவங்க வந்து அந்த மார்க்ஸ் வச்சு அவங்க வந்து ரிவிஷன் செய்யறப்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சமாதம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட பிள்ளைங்க வந்துட்டு நார்மலி ஸ்டார்டிங்ல வந்துட்டு போன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நான் அதை பழக்கவே இல்லை. பட் எப்போ வந்து பிடிபிஆர்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்பதான் போனுக்கு எடிட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க பிடிஎஃப் போறப்ப அந்த கேம்ஸ்ன்ற ஒரு விஷயம் அவங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கொஞ்சம் எடிட் ஆயிட்டாங்க. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணேன். பட் ஓகே, பட் ஓரளவுக்கு பட் கேம்ஸ் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எப்போ வந்து இதுல வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ கேம் குறைஞ்சிருச்சு. அவங்க மோஸ்ட்லி வந்துட்டு ப்ராக்டிஸ் குயிஸ் அதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தென் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவுதான். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா டியூஷன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எல்லா விஷயத்திலுமே. கடைசியா ஒண்ணு என்னன்னாக்கா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பையன் என்னோட அவர் தான் மொத்த டியூஷன் போட்டது. அவர் வந்து ஹோமன் ஜாயின் பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 3ஆம் மாசம் அவர் வந்து ஜாயின் பண்ணல டியூஷன். 3ஆம் மாசம் அவர் வந்து ஃபர்ஸ்ட்